நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மணல் அப்படி சம்மந்தமாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீடு கட்டுவது எல்லாரோட கனவு. ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணல். நமக்கு மணல் வரதே பெரிய சிரமமாக இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். இப்போ நம்ம மக்களோட அடிப்படை தேவை என்னவாக இருக்கும்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இப்போ மக்களோட பெரிய கனவாக என்ன இருக்கும்னா, அச்சீவ்மெண்ட்டாக என்ன இருக்கும்னா சொந்தமாக வீடு வாங்கணும். அதில் நடுத்தர மக்களோட அச்சீவ்மெண்ட்டாக என்ன இருக்கும்னா சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணுன்றது அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வீடு கட்டுறதுக்கு முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்கும்? செங்கல், மணல். செங்கல் கிடச்சிடும், சிமெண்ட்டு கிடச்சிடும். மணல் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து தனியார்கிட்ட இருந்தது மணல். அவங்க வைக்கிறத ரேட்டு அவங்களுக்கு ரொம்ப நிறைய ரேட்டாக இருந்தது. வீடு கட்டுறதே வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. எங்கப்பா இடங்கள் இருந்தால் கூட எங்கடா வீடு கட்டுறது, மணல் வேலை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த இதெல்லாம் தனியார்கிட்டேருந்து கவர்மெண்ட் ஆக்குதாங்க. கவர்மெண்ட் ஆக்கி 2 வருஷம் ஆகுறாங்க. 2017 ஆக்குறாங்க. ப்ரைவேட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு தனியார் டெண்டர் கொடுத்து தனியாக இருந்தாங்க. பிடபிள்யூ இது பண்ணுற மாதிரி இருந்தது, விற்கிற மாதிரி இருந்தாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ்லாம் வந்து டேரெக்டாக இல்லாமல் புரோக்கர்ஸ் மூலியமாக வாங்குற மாதிரி இருந்தது. விலை புரோக்கர்ஸ் வச்சு இது பண்ணுறதால விலை ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா 2017 ஜூன் மாதம் 22 ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கும்போது டிஎன் சாண்டுன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அது ஜூலை 1 2017 வந்து அமலுக்கு வருது. இப்போ எல்லாமே சாண்டு வேணும்னாலே பப்ளிக் ஆகட்டும் தனியார் ஆகட்டும் இந்த டிஎன் சாண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் தான் எடுக்க முடியும். மற்ற எல்லா மைனிங்கும் வந்து தனியார் பண்ணுற எல்லா இடமும் வந்து இல்லீகல். எங்கே எடுத்தாலும் அது இல்லீகலான விஷயம். தனியார் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் உங்களுக்கு ஆற்று மணல் வேணும்னா டிஎன் சாண்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைனில் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் தான் சாண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். டிஎன் sand.inல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இப்போது எங்கே வீடு கட்டுறோமோ அந்த சைட்டை வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இடம் பார்த்து அந்த சைட் ரெஜிஸ்டர் பண்ணால் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற குவாரி அதாவது ஸ்லாட் எங்கே இருக்கோ அங்கே அதை காட்டுவோம். அதை வச்சு புக் பண்ணணும் தான். ஓகேண்ணா. இந்த புக்கிங் பார்த்தீங்கன்னா டிஎன் சாண்ட் வெப்சைட்டில் வாரத்துக்கு ஒரு நாள், அதான் வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறேன். டைமிங் எப்படின்னா டைமிங் வந்து பப்ளிக் வந்து 8 to 12. சரி, ஓகே. 8 to 12. லாரி ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 5. சரி 2 to 5. 8 to 12 பப்ளிக். மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பிச்சிக்கும். தக்கல் மாதிரி தான். சரி. தக்கல் உடனே காலி ஆகிடுது, ஃபுல்லாகிடுது. அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக உட்காந்து ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் உண்டு. ஓகேண்ணா. இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நல்லா தான் போயிட்டு கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா புக்கிங்கே பண்ண முடியும். வெள்ளிக்கிழமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. என்ன வருதுன்னா இன்று வெள்ளிக்கிழமை இந்த டேட்டு போட்டு தொழில்நுட்ப காரணங்களால் புக்கிங் செய்ய தொடர்ச்சியாக நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம். ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதை தான் வருது. ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் இடத்துல இதே மணல் கிடைக்குது. இந்த வெப்சைட்டில் புக் பண்ணால் அரசு நிர்ணயிக்கிற இது பண்ணால் ஒரு யூனிட்டுக்கு எல்லா டேக்ஸ்லாம் சேர்த்து 2600 ஆகுது. சரி, ஓகே. டேக்ஸாக சேர்த்து 2000 ஒரு யூனிட்டுக்கு. இது வெளியில் வாங்கும்போது ஒரு யூனிட் 8000 15,000 வரைக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு குவாரி பக்கத்தில் கேட்டால் 8000. தூரம் வந்து 15,000. அதுக்கேற்ற மாதிரி தனியார் வந்து இவ்வளோ விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 to 5 மடங்கு வந்து அதிகமாக விற்கிறாங்க. சரி. இது ஏன்? அதாவது தனியார் பண்ணுற கவர்மெண்ட் வெப்சைட் புக் பண்ணி இப்போ எடுக்கிறத தவிர மிச்சம் எல்லாமே இல்லீகலாக இருக்கும்போது கவர்மெண்ட்டு இதை வந்து டெக்னிக்கல் இஷ்யூவால் ஸ்டாப் பண்ணிக்கும்போது தனியாருக்கு எப்படி கிடைக்குது? கண்டிப்பாக 6 மாதமாக வந்துட்டு 6 மாதமாக வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனு. ப்ரைவேட்டில் இது எப்படி கிடைக்குது? இன்றைக்கி அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க எல்லாமே. இப்போ கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் மாநகராட்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. கமிஷனர் யார், மேயர் யார், அந்தந்த ஜோனுக்கு கமிஷனர் யார், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே டீட்டெயில் போட்டுருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போட்டிருப்பாங்க. ஆமாம். இந்த டிஎன் சாண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூவில் அது கீழே வர வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட், அதாவது டிஎன் சாண்டு வருது. ஆனால் அவங்களுக்கு அதிகாரிக்கு யார் நம்பரும் போடலை. ஒரே ஒரு கஸ்டமர் கேட்குற லேண்ட்லைன் நம்பர், ஒரு மொபைல் நம்பர் போட்டிருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் இன்றைக்கி நம்ம கால் பண்ணி பேசணும். கண்டிப்பாக ரெக்கார்டிங் போடுறோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கேட்டோன்னே அடுத்த வாரம் ஓப்பன் ஆகும் பாருங்கள் அப்படின்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 6 மாதம் ட்ரை பண்ணோம். அப்போ அதான் சொன்னாங்க. நம்ம கேட்குறோம் 6 மாதமாக இப்படி தான் வந்துருக்கு, ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியலன்றாங்க. இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவங்க பேசும்போது இந்த மாதிரி வந்து எல்லா குவாரியும் ஃபுல்லாகிடுச்சு கேட்குறேன். நான் அப்பயே கேட்குறேன். நான் அந்த காலே கேட்குறேன்,
எல்லா குவாரியும் ஃபுல் மணல் இல்லைன்னா தனியாருக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? அது எனக்கு தெரியாது சார். குவாரிலாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்துருந்த குவாரிலாம் ஃபுல்லாகிடுச்சு, டிப்போலாம் ஃபுல்லாகிடுச்சு, புது டிப்போ கண்டுபிடிச்சி பண்ணதான் உண்டு அப்படின்றாங்க. ஆனால் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தனியார் இருக்கிறது தனியாக எல்லாமே இல்லீகலு. கவர்மெண்ட் இந்த வெப்சைட் மூலியமாக வர பண்ணணுன்றாங்க, அதுதான் லீகலுன்ட்டாங்க. அப்படின்னு தனியாருக்கு எப்படி இது பண்ணுது? இவங்க இங்கே பிளாக் பண்ணி தனியார் கிடைக்குதுன்னா இப்போ இவங்களே வந்து தனியாருக்கு அதிக விலைக்கு விற்கிறதுக்காக ஊக்குவிக்கிறான்றது சந்தேகம் வருது. ஹலோ வணக்கம், அப்ளிகேஷன் சப்போர்ட். மேடம் இந்த டிஎன் ஸ்டாண்ட் எப்போ மேடம் ஓப்பன் ஆகும்? சார் இன்னைக்கு புக்கிங் இல்லை சார், அடுத்த வாரம் புக்கிங் இருக்கா இல்லைன்னா அடுத்த வாரம் தேர்ஸ்டே தான் சார். அப்படி இல்லை மேடம், கடந்த 6 மாசமாவே வந்து புக்கிங் இருக்க மாட்டேங்குது. ஒரு இது மட்டும் வந்தது, இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைன்னு வருது. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் புக் பண்ண முடியும் வாரத்தில். அந்த நாளும் வந்து 6 மாசமா வந்து புக் பண்ணவே முடியல, க்ளோஸ்டாகவே இருக்கு. என்ன காரணம் சார்? ஓல்டு குவாரியில் வந்து சார் பழைய குவாரிஸ்ல வந்து மணல் வந்து காலி ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நியூ குவாரிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அது ஓப்பன் பண்ணாதான் சார் இருக்கும், அதனால தான் சார். இல்ல பழைய குவாரி மணல் காலி ஆயிடுச்சுங்களா? எந்த இடத்துல மண் காலி ஆயிடுச்சு? ஓல்டு குவாரி எல்லாமே இதுதான் சார் க்ளோஸ்ல இருக்கு. புரியல மேடம். ஓல்டு சார் ஓல்டு குவாரி எல்லாமே தான் சார் க்ளோஸ்ல இருக்கு, எதுலையுமே சாண்ட் இல்லை. இனிமேல் நியூ குவாரிஸ் வந்தால் தான் உண்டு. அப்ப எப்போ வரும் அது? எக்ஸாக்டா டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல சார். ஆனா பிரைவேட்ல எல்லாம் கிடைக்குது மேடம். எப்படி இல்ல மேடம், நீங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரே சோர்ஸ் தான். இந்த கவர்மெண்ட் வெப்சைட் தவிர மற்ற இடத்துல பண்றது எல்லாமே இல்லீகல். ஆனா பிரைவேட்ல கிடைக்குது, அது எப்படி கிடைக்குது? ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் டிஎன் சாண்ட் வெப்சைட் ஒரு 6 மாசமா வந்து சாண்ட் புக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் புக் பண்ண முடியும். ஒரு வெள்ளிக்கிழமையும் வந்து டெக்னிக்கல் இஷ்யூவால் வந்து இன்னைக்கு பண்ண முடியாது வருது. இல்லை டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லவே இல்லை சார். இப்போ புது சைட்டு எதுவுமே இல்லை. சைட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புது சைட்டு எதுவுமே இல்லை சார். புது சைட் இல்லைன்னா புரியல எனக்கு. புது சைட்டு எதுவுமே ஓப்பன்ல இல்லை சார். இந்த சைட்னா எதை சொல்றீங்க? டிஎன் சாண்ட் சைட் பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த டிப்போ, புது டிப்போ எந்த டிப்போவும் இப்போ ரைட் நாவ் எதுவுமே இல்லை சார். அதாவது மண் அல்ற டிப்போ எதுவுமே இல்லைன்றீங்க? ஆமாம் சார். இல்லை ஆனால் ப்ரைவேட்டுக்காரங்களாம் ப்ரைவேட்டில் கிடைக்குதுங்களா ஜாஸ்தி வரைக்கும்? இது வந்து கவர்மெண்ட் அது தெரியல சார். இது வந்து நம்ம கவர்மெண்ட் மட்டும் தான் நடத்துறாங்க. ஆமாங்க, கவர்மெண்ட் தவிர மற்ற இல்லை கவர்மெண்ட் தவிர வேற தனியாக இருக்கிறது எல்லாமே இல்லீகல் தானே. அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது சார்? அது எங்களுக்கு தெரியல சார். நீங்கள் அது மாதிரி இருந்ததுன்னா பக்கம் நியர்பை ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னா கொடுங்க சார். இல்லைங்க, ஒரே சோர்ஸ், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு ஒரே ஒரு சோர்ஸ் தான் டிஎன் சாண்ட் தான். இந்த சாண்டும் 6 மாசமா க்ளோஸ்டா இருந்தா பொதுமக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க, எப்படி பயனடைவாங்க சார்? இப்போ வந்து டிப்போ, புது டிப்போ எதுவுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிப்போ இன்ஃபர்மேஷன் இன்னும் சொல்லவே இல்லை சார். எத்தனை நாள் ஆகும் சார்? அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் சொல்லவே இல்லை சார். அப்ப தனியார் இடத்துல எடுக்கிறதுக்கும் அது லீகலும் ஆக்கலாம் இல்லையா சார்? அந்த இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட கிடையாது சார். சார் தனியார் எடுக்கிறது தனியா போயிட்டு மண் எடுக்கிறது தவறுங்களா கரெக்டுங்களா? அது சார் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது சார். இப்போ வந்து டிப்போவில் புது டிப்போ வெப்சைட்ல புக்கிங்லாம் எதுவும் இல்லை சார். எப்போ வரும் எதுவும் ஐடியா இருக்கா? எதுவுமே ஐடியா இல்லை சார். ஐடியா எதுவுமே இப்போ ரெடி பண்ணிருக்கேன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க சார். ஆனால் என்ன டேட் மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை டிப்போ சார்? சார் இப்போ எந்த டிப்போவுமே இல்லை சார். நார்மல் தமிழ்நாட்டில் எத்தனை டிப்போ டோட்டலா சார்? அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு சைட்டுக்கும் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம எடுக்கிறாங்க. சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வோடஃபோனு, ஏர்டெல்லு, ஜியோ கார்டெலாம் வந்து ரேட் ஏற்றிட்டாங்க. ஆமாம், ரேட் ஏற்றிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் பிஎஸ்என்எல்னு ஒன்று இருக்குது. ஆனால் ரேட் ஏற்றினாலும் கவர்மெண்ட் போக மாட்டேன்றாங்க மக்கள். ஏன் போக மாட்டேன்றாங்கன்னா பிஎஸ்என்எல்ல சர்வீசஸ் கம்மியாக இருக்குது. இப்போ ஜியோ, ஏர்டெல்லாம் வந்து 5G வந்து 6Gக்கு போயிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் 4Gயில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க, இந்த விஷயத்துக்கு எது கம்பேர் பண்ணுறேன்னா இங்கே கம்பேர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதாவது பிஎஸ்என்எலுக்கு ஆப்ஷன், மற்ற ஆப்ஷன் எல்லாமே லீகலாக இருக்குது. தமிழ்நாடு சாண்ட் வெப்சைட்டில் இது மட்டும்தான் லீகல், மிச்சம் எல்லாமே இல்லீகல். ஆமாம், கண்டிப்பாக அப்படி இருக்குன்னு ஒரு சூழ்நிலை. ஆமாம், ஆனால் இதை டெவலப் பண்ணாமல் மற்றதுக்கெலாம் விட்டுட்டு இருக்காங்களே. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து அதுக்கெல்லாம் ஊக்குக்குதான்றது சந்தேகம் எழுது. ஏன்னா தனியாருக்கு கொள்ளை வச்சு விற்கிறாங்க. 8,000 5,000 விற்கிறாங்க. 2,500 விற்க வேண்டிய விஷயத்தை விற்கிறாங்க. இதனால் வந்து மக்களோட கனவு வந்து கண்டிப்பாக பாலாக போயிடுது. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே தான் போகணும். தனியாருக்கு விற்க வராமல் மக்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கனவு நிறைவேற்றுறதுக்காக வசதியாக ஏற்படுத்தப்பட்ட சைட் தான் டிஎன் சாண்டு. அதை வந்து கரெக்ட் பண்ணி
மக்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணணும். தமிழ்நாடு கொண்டு இதை வச்சு ஸ்டெப் இனிஷியேட் எடுத்து இதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளணும். வணக்கம். இது போன்ற விழிப்புணர்வு காணொலிக்கான படம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா.